இன்னைக்கு விசேஷமா இந்த போட்டோவில் இருக்கிறவர் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? இல்லையா? நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். நம்ம கர்த்தர் விசேஷமா இந்த மனிதரை குறித்து, இந்த மனிதர் செய்த வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் கர்த்தர் இவர் வாழ்க்கையில் செய்தார், இவர் கர்த்தரை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை இந்த நாட்களில் விசேஷமா நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளலாம். இந்த போட்டோவில் இருப்பவர் தான் யூன். ஆமென். YUN யூன் 1958 பிறந்தார். சீன தேசத்தில் ஏனன் என்ற ஊரில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். ஆமென். சொல்லுவதற்கேனால் கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அக்காலத்தில், அதாவது 1958 ஆண்டில் கிறிஸ்தவர்கள் சீன நாட்டில் இருக்கக்கூடாது என்பது அவருடைய ஒரு வழக்கமாயிருந்தது. ஆமென். ஆனாலும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவருடைய தாயார் கர்த்தர் மேல் வைத்திருந்த ஒரு அன்பின் நிமித்தம் அவரை அதிகமாக நேசித்தார். அந்த நேசிப்பாகப்பட்டது அவருடைய கணவருக்கு ஒரு விதமான பலவீனங்கள் ஏற்பட்டது. பிசாசன் இப்படிதான் ஏதாச்சும் ஒரு நெருக்கத்தை கொடுத்து கர்த்தரிடத்திலிருந்து நம்மளை பிரிப்பதே அவனுடைய நோக்கமாயிருந்தது, இல்லைங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதுதான். அதே போலதான் ஊனின் தாயாருடைய வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய கணவனாருக்கு சொல்ல முடியாத வியாதிகள், படுத்த படுக்கையில் கிடந்தார். ஒரு நாள், இசப்பா, நான் என்ன செய்வேன்? உம்மை நான் நேசிக்கிறேன், மறைமுகமாய் உம்மை நான் நேசிக்கிறேன். இந்த நாட்டில் உம்மை நேசிக்க கூடாது என்ற சட்டம் இருந்தும் உம்மை நான் நேசிக்கிறேன். என் கணவருக்கு சுகத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவு தன்னுடைய தாயாருடைய கனவில் கர்த்தர் கேட்டார், என்னை நீ உண்மையாகவே நேசிக்கிறாயா என்று கேட்ட ஒரு குரல். அந்த குரலின் சத்தத்தை கேட்டு, உண்மையாகவே நான் நேசிக்கிறேன், என் கணவனுக்கு நீ சுகத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவர் வேண்டிக் கொண்ட வண்ணமாகவே பிள்ளைகளோடும் சேர்த்து ஜெபித்துக் கொண்டிருந்தாள் அந்த தாயார். கர்த்தர் அந்த ஜெபத்தின் நிமித்தமாய் கணவனாருக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்பொழுதுதான் நினைத்தான் இந்த சின்ன வாலிப பிள்ளை, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுப்பாரா என்று. உனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு தைரியம், ஒரு பலன் வந்துவிட்டது. உலகமே எதிர்த்தாலும் நான் கர்த்தருக்காய் ஏதாச்சும் ஒன்று நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு தாக்கம் அந்த சிறு வயதில் தோன்றியது. அம்மே, என்னுடைய தகப்பனுக்கு கர்த்தர் ஜீவனை மீட்டுக் கொடுத்தார். அதற்காக நான் என் தெய்வத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன் என்று அந்த சிறு வயதிலேயே தன்னை ஒப்புக் கொடுத்தார் உன். ஆனாலும் கர்த்தரை பற்றி முழுமையாய் அவருக்கு தெரியவில்லை. அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை உன்னிடத்தில் காணப்பட்டது. தன் தாயாரிடத்துல போய், அம்மா, நம்மோடு அப்பாவுக்கு எப்படி சுகம் கிடைத்தது? யார் உதவி செய்தார்? இயேசு என்றால் யார்? அவரை பற்றி நான் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய கேள்விகளை தாயாரிடத்துல கேட்டார். தாயாருக்கு குறைஞ்ச ஞானம்தான் இருந்தது. உடனே தாயார் தன் கணவனுடைய தூரத்து சொந்தம் ஒருவர் கிறிஸ்துவ மத போதகராய் இருந்தார். அவரிடத்துல கண்டிப்பாய் நம் பிள்ளையை கொண்டு போய் சேர்த்தால் நம் பிள்ளையையும் ஒரு நல்ல வழியில் நடத்துவார் என்று நம்பி அந்த மனிதரிடம் அழைத்து சென்றார். அந்த அங்கிளிடம் போன உடனே யூன் ஒரே சந்தோஷம். கண்டிப்பாய் அந்த அங்கிள் எனக்கு என்ன கொடுப்பாங்க? பைபிள் கொடுப்பாங்க. நான் பைபிளை வாங்கி அநேக காரியங்களை கர்த்தரை பற்றி நான் தெரிந்து கொள்வேன் என்று நம்பி கடந்து சென்றான் யூன். அவன் நினைத்தது போல அல்ல, இல்லையா? அந்த அங்கிள் சொன்னாராம், யூன், உனக்கு என்ன தேவை என்றாலும் நீ எப்படி உன்னுடைய தகப்பனுக்கு சுகம் வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி கேட்டாயோ, அதே போல உனக்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்தரிடத்தில் கேள், அவர் கண்டிப்பாய் உனக்கு தருவார் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையாகப்பட்டது ஊனின் இருதயத்தை அப்படியே பிடித்து கொண்டது. ஆமென். அப்படியே ஒரு நாள், ஈசப்பா, எனக்கு நீங்க பைபிள் தாங்க, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு ஜெபித்து கொண்டே இருந்தார். அப்போ அந்த அங்கிள் சொன்ன வார்த்தை, நீ ஜெபித்துக்கொள், சில நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போனாலும் உபவாசமிருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கண்டிப்பாக பலன் உண்டு என்றார். அந்த வார்த்தையின்படியே சுமார் 16 வயது வாலிபன் சுமார் 100 நாள், உண்மையாகவே இது எதுவும் ஃபேக் நியூஸ்லாம் கிடையாது, உண்மையான நியூஸ்,
உண்மையான உயிருள்ள சாட்சி இல்லைங்களா? 100 நாள் உபவாசத்தோடு இந்த சிறு பிரியாயும் வாலிப பிரியாயும் வசனம் சொல்கிறது இல்லையா? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1 வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார்? வேத வசனங்களை வாசிப்பதனால் இல்லைங்களா? அந்த வார்த்தையின்படியே உன் 16 வயது வாலிப பிள்ளை கத்திரிடத்துல 100 நாள் உபவாசம் இருந்து எனக்கு ஒரு பைபிள் வேண்டும், நீர் எனக்கு அதை வாங்கி தர வேண்டும் என்று கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் பண்ணினேன். 101வது நாள் அதிகாலையில் சுமார் 3 மணி அளவில் ஒரு சொப்பனத்தை உன் கண்டார். என்ன சொப்பனம் என்றால், 3 நபர் அவர் வீட்டின் வாசலில் கதவை தட்டுவது போலவும், அவர் கைகளில் ஒரு சிவப்பு பை, அந்த பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து ஊனின் கையில் கொடுப்பது போலவும் ஒரு சொப்பனம் இருந்தது. அந்த சொப்பனத்தை இழந்து பார்த்த சொப்பனம் தெரிந்து போனது. உடனே அவருக்கு சந்தோஷம். கண்டிப்பாய் அந்த சிவப்பு பையிலிருந்து எடுத்தது கண்டிப்பாய் பைபிள் தான் இருக்கும் என்று நம்பி கதவை திறந்தார். கதவை திறந்தது போலவே அதே 3 பெயர் கனவில் பார்த்தது போலவே 3 நபர் அந்த இடத்தில் வாசலில் நின்றிருந்தார்கள். அதே சிவப்பு பையோடு நின்றிருந்தார்கள். அவருக்கு ஒரே சந்தோஷம் இல்லையா? நான் கனவில் கண்டது போலவே 3 நபர் என் வீட்டின் கதவை தட்டுகிறார்களே, அது கண்டிப்பாய் எனக்கு ஒரு பைபிள் தான் கொடுப்பார்கள் என்று நம்பி கதவை திறந்து அவர்களிடம் ஓடி போனார். ஆனால் அவர்கள் கையில் சிவப்பு பையிலிருந்து ஒரு அப்பம் எடுத்து அந்த யூனிடம் கொடுத்தார்கள். எழுந்து பைபிள் தான் என்று நினைத்தவருக்கு ஒரு அப்பம் கிடைத்தது. வீடு முழுவதும் தேடினார். ஒருவேளை நான் தூங்கின பிறகு யாராவது வந்து பைபிளை வச்சிருப்பார்களா என்று நம்பி வீடு முழுவதும் தேடினார். அதே போலவே சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவை தட்டும் சத்தம் இல்லையா? ஒரு வயதானவர் அதே சிவப்பு பையில் ஒரு வேதாமத்தை கொண்டு வந்து ஊனின் கையில் கொடுத்தார். அவன் எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஆனந்தம். கத்தர் பாருங்களேன், முதலாவது கத்தர் பைபிளை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கல இல்லையா? 100 நாள் உபவாசம் இருந்தவனுக்கு என்னதான் முதல் பைபிளை வந்திருந்தாலும் ஒரு உற்சாகம் கிடைத்திருக்கும். ஆனாலும் கத்தர் முதலாவது நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதில் இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஊனின் கையில் ஒரு அப்பத்தை கொடுத்து, முதலில் நீ பசி யாரு, அதுக்கப்புறம் என்னுடைய வார்த்தையை நீ படி என்று நம்பி அதுக்கப்புறம் பரிசுத்த வேதாமத்தை கத்தரிருந்து கொடுத்தார். அந்த நாள் முதற்கொண்டு அழகாய் வேதாமத்தை படித்து சுமார் 100 முறை வேதாமத்தை படித்த முதல் தெய்வ மனுஷன் என்று ஊனை பற்றி நாம் சொல்லலாம். அவ்வளோ வேதாமத்து மீது அன்புள்ள தெய்வ மனுஷன். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள், நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? வேதத்தை நேசிக்கிறோமா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த ஆறுதல் உண்டு, சந்தோஷம் உண்டு என்று வசனம் சொல்கிறது. நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆமே, கர்த்தருடைய வேதத்தை வாசியுங்கள், தேடி போய் படியுங்கள். கர்த்தர் அதற்காகவே இந்த பரிசுத்த வேதாமத்தை உங்கள் கையும் என் கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஊனின் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அவர் வரும் நாட்களில் ஒரு போதகனாகவும் கர்த்தர் மாற்றினார். அது எல்லாவற்றுக்கும் காரணம் கர்த்தர் மீது ஒரு அன்பு, ஒரு ஆனந்தம், ஒரு ஆசை. அதே அன்பு, ஆனந்தம், ஆசை தேவனிடத்துல உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் கண்டிப்பாய் உங்களையும் என்னையும் கூட வரும் நாட்களில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உண்மையாகவே அவருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தையும் சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். இந்த மிஷனரி நாட்களில இந்த ஊனின் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாய் அற்புதமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு நாட்களில் இன்னொரு மனிதரை குறித்து நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட்.